ஹாய் ஆல், லாஸ்ட் வீடியோவில் மலர்ன்றவங்க ராகி களியோட ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ பவுலில் 2 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அது நல்லா கொதித்து வரும்போது அடுப்பு சிம்மில் வச்சதுக்கப்புறமா தாங்க மாவு சேர்க்கணும். 1.5 கப் போல் ராகி மாவு சேர்த்துட்டு தட்டு பாதியாக மூடி சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அண்ட் இப்போது இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் எப்போவுமே வேர்க்கடலை சட்னி தாங்க. ஸோ என்னோடய பாட்டி ஸ்டைலில் 2 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 1 மீடியம் சைஸ் ஆனியன், 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், புளி, தேங்காய் அண்ட் கொஞ்சமாக உப்பு, மல்லித்தழையை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா வேர்க்கடலை சட்னி ரெடிங்க. இப்போது ராகி மாவு நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அழுத்த கொடுத்து கடிலாங்க. அப்போது கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டான டோ கிடைக்குங்க. நார்மல் தண்ணியில் கையை டிப் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சோம்னா நல்லா சூப்பரான ராகி களி ஒட்டாமல் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை நெய் விட்டு இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா